வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் காலையிலேயே கிளம்பி முனியப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு. இது செட்டியாம்பாளையத்தில் இருக்குது. இந்த கோயில் விசேஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதுனால எல்லாருமே தவறாமல் வந்துடுவோம். கோயில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இந்த கோயிலோட ஸ்பெஷலே எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்காங்க இல்லையா, என்ன பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா மேலும் தட்டி வாக்கு வர வைப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் தட்டுற சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலும் தட்டிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ ஃபுல்லாக இன்டெப்த்தாக காட்டல, ப்ரைவசி காரணமாக. விருந்தெல்லாம் முடித்து அடுத்த நாள் மீதி இருந்த மட்டனில் குழம்பு வச்சிடலாமே அப்படின்ட்டு உள்ள அடுப்பில் வச்சு செய்ய முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வெளியில் வச்சாச்சு. பெரிய அடுப்பை வெளியில் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. மட்டனை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்தாச்சு, கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக தோட்டத்து பக்கமே போகாதனால காயெல்லாம் பெருசாகிடுச்சு, பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதனால் போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. புடலங்காய் சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், அதோட வெரைட்டியே அதுதான். வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் 4 கிலோவுக்கு மேலே வந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டாலும் அது ரொம்ப முத்திரும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பிருந்து தனியாக மட்டனை பிரித்து வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றனால மட்டன் எடுத்து தனியாக வறுத்துட்ருக்காங்க. பாப்பா வீடியோ நான் எடுப்பேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கு. மட்டன்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு சரி வெளியில் எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகவே இல்லை. பக்கத்தில் கொடிவேரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொடிவேரிக்கு தான் வந்தோம். கொடிவேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஈவினிங் அப்படின்ட்டு உள்ளே அலோவ் பண்ணல, வெளியில் மட்டும் நின்று காமிச்சிட்டு வந்துட்டோம். வர்ற வழியில் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான மலை இருக்குது. சரி அந்த மலைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லோரும் மலைக்கு போயிட்டுருக்கோம். இங்கே தெரியுது இல்லைங்களா, அந்த மலை தான். போகிற வழியில் எல்லாமே நிறைய தோட்டம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சீசனில் மழை அந்தளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே இங்கே இருக்கிற ஏரியா அந்தளவுக்கு ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பச்சையை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குங்க. பாருங்களேன், இதோ அங்கே தெரியுது இல்லையா, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இதோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது போகிற வழியில் சின்ன சின்ன கோயிலெலாம் நிறையா இருந்துச்சு. பாருங்களேன், மலைக்குள்ளே வந்ததுமே அந்த கிளைமேட்டே அப்படியே மாறி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் இது நைட் டைம்லையெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா, எப்படி போகிறாங்கன்னு தெரியல. இங்கே தெரியுது இல்லைங்களா, அது பெரும்பள்ளம் டேமு. நாங்களே இன்னும் அந்த பெரும்பள்ளம் டேமுக்கு போனது கிடையாது. கடம்பூர் மேலே பெரிய ஊரே இருக்குது. ஆனால் நைட் டைமில் போகும்போது எப்படி போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகுது, 5:15க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே எப்பயாச்சும் ஒருத்தர் தான் போயிட்டுருக்காங்க, ரொம்ப அதிகமான வண்டியெல்லாம் போகலை. இது பாருங்களேன், வியூ பார்க்குறக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு தான் இருக்குது. நம்ம ஊரில் சின்ன சின்னதாக அந்த மரவட்டை போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த மரவட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் என்னால் வீடியோ தான் எடுக்க முடியலை, ஏன்னா அது இறங்கி எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடும், எடுக்க விடமாட்டேன்ட்டாங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கருமேகமும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது. எப்போ மழை ஸ்டார்ட் ஆகுனே தெரியல. நான் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப லாங்கான வீடியோவாக போகும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது பாருங்களேன், வியூ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நைட் டைம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்தாகணும். இதோடு சரி திரும்பிடலாம், மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு இதோடு நாங்கள் திரும்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.